அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். இன்னைக்கு நாம் பார்க்க போகிற தலைப்பு கும்பராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடமான மீன ராசியில் 4 கிரகங்களுடைய கூட்டு சேர்க்கை. இந்த சூரியன், புதன், சுக்கிரன் மற்றும் ராகு ஆகிய 4 கிரகங்களுடைய சேர்க்கை மீன ராசியில் நடைபெறவிருக்குங்க. ஜனவரி மாதம் 28ஆம் தேதி சுக்கிர பகவான் ஆல்ரெடி மீன ராசிக்கு பயிற்சி அடைஞ்சிட்டாருங்க. அடுத்தது அந்த பிப்ரவரி 27ஆம் தேதி புதன் பகவானும், மார்ச் மாதம் 14ஆம் தேதி சூரிய பகவானும் இந்த அதாவது மீன ராசிக்கு பயிற்சி அடைகிறார். இந்த நிகழ்வு அப்படிங்கிறது உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடமான குடும்பம், தனம் மற்றும் வாக்குஸ்தானத்தில் நடைபெறவிருக்கு. ஸோ இந்த சதுர்கிரக யோக காலகட்டங்களில் கும்பராசி அன்பர்களுக்கு எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் சிறப்பு பலன்களை கொடுக்க போகுது அப்படிங்கிறத இந்த காணொலியில் தெளிவாகவும் விவரமாகவும் பார்க்கலாங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. ஸோ கும்பராசி அன்பர்கள் சனி பகவானை அதிபதியாக கொண்டவர்கள், தைரியம் மிக்கவர்கள், துணிச்சல்காரகர் அப்படின்னே சொல்லலாங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே போல்டாக செயல்படுத்தணும், நம்ம ஒரு விஷயத்தை தெளிவாக முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா அது எந்த சூழ்நிலையிலும் அந்த நிலையிலேருந்து மாறக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய நபர்கள், மனோகாரகன், அதாவது ரொம்ப தைரியசாலிகள், கம்பீரமானவர்கள் அப்படின்னு சொல்லலாங்க. யாருக்குமே இந்த மாதிரி ஒரு தைரியம் அப்படிங்கிறது எப்போவுமே வராது. ஏன்னா ஒரு விஷயத்தை நம்ம நினைக்கிறது மட்டும்தான் கரெக்டு, நம்ம நினைக்கிறத கட்டாயம் ஏதாவது ஒரு விதத்தில் செஞ்சாகணும், நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எல்லாத்தையுமே மகிழ்ச்சியாக வச்சுக்கணும். ஆனால் நம்மளால் யாருக்கு எந்த ஒரு தெரிஞ்சோ தெரியாமலோ எந்த ஒரு தவறும் மற்றவங்களுக்கு நடந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்த்து செய்யக்கூடியவர்கள், இலகிய மனம் கொண்டவர்கள். அதே போல் தன்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள். நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு கும்பராசிக்காரர்கள் அப்படின்னாவே நமக்கு இந்த துன்ப ராசியாக என்னமோ, ஏன்னா எல்லாருமே நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோம், நம்ம மட்டும் ஏன் இப்படி கஷ்டப்பட்டுட்டே இருக்கிறோம்? வாழ்க்கையில் நம்ம அனுபவிக்கக்கூடிய கஷ்டங்கள், மன வேதனைகள், வலிகள் ரொம்ப ஜாஸ்திங்க. கும்பம் அப்படின்னாவே துன்பமா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு உங்களுடைய நிலை அப்படிங்கிறது இன்றைக்கி மாறிடுச்சுங்க. ஏன்னா இந்த ராசி அமைப்புகள், குடும்ப அமைப்பு அப்படிங்கிறது எதுவுமே நான் நினச்ச மாதிரி ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இல்லவே இல்லைங்க. வாழ முடியாத ஒரு சூழ்நிலைகள், எல்லா விதத்திலும் ஒரு மனுஷனுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரலாங்க. எல்லா விதத்துலேயும் பிரச்சனைகள். இதனால் என்னென்னா இதை நினச்சி மன உளைச்சலுக்கு ஆளாயிங்க. இதனால் சரியாக தூக்கம் இல்லாமல் தேவையில்லாத ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு, ஒரு டிப்ரெஷன் அப்படிங்கிற அளவுக்கு சில சூழ்நிலைகள் வந்துருச்சு. இந்த நிலையிலிருந்து எப்படியாவது வெளியே வரணுங்க. இந்த நிலையிலேருந்து வெளியே வந்தால் மட்டும்தான் என்னுடைய மீதி இருக்கக்கூடிய கொஞ்ச நஞ்ச காலகட்டங்களாவது நான் நிம்மதியாக வாழ முடியும். ஏன்னா கணவன், மனைவி, பெத்த பிள்ளைங்க எல்லாத்தையுமே புரிஞ்சிக்க முடியாத ஒரு சூழ்நிலை. யாருமே இன்றைக்கி நம்ம பக்கத்துலேயே இல்லாத ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டுட்டோம். எல்லாம் இருந்து இன்றைக்கி யாருமே இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு நம்மளுடைய சூழ்நிலைகள், நம்ம செய்த தவறுகளா அல்லது நம்ம கிரக சூழ்நிலைகளா, நம்மளுடைய ராசி அமைப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே யோசிக்கிற மாதிரி ஆச்சு. என்ன மாதிரி இன்றைக்கி உங்களோட வாழ்க்கையில் இழந்த இழப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ஏராளங்க. எல்லாத்தையும் இறந்துட்டு இன்றைக்கி தனியாக நிற்கக்கூடிய அளவுக்கு சில சூழ்நிலைகள், உதவி செய்கிற அளவுக்கு இன்றைக்கி யாருமே இல்லை அப்படின்னாலும் உங்களுக்கு ஏதாவது உதவி வேணுமான்னு கேட்குறதுக்கு கூட நாதி இல்லாத அளவுக்கு சில நிலைகள் அப்படிங்கிறது. நம்ம ஆசைப்பட்ட வாழ்க்கை அப்படிங்கிறது தான் கரெக்டான விதத்தில் அமையலைங்க. அட்லீஸ்ட் நமக்கு அமைஞ்ச வாழ்க்கையோட நம்ம ஆசைப்பட்ட மாதிரி மாற்றிக்கலான்னு நிறைய முயற்சிகள் பண்ணி பார்த்துட்டேன். ஆனால் எந்த ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறதே இல்லைங்க. எனக்கு மட்டும்தான் இப்படியா நடக்குதா, இல்லை என்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே இந்த மாதிரி ஆகுதான்னு சொல்லி நிறைய டைம் எனக்குள்ளேயே நான் கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கிறேங்க. இந்த சூழ்நிலைகள் அப்படிங்கிறது, அதாவது நினச்ச வாழ்க்கையை கரெக்டான விதத்தில் அமைச்சிக்கவும் முடியல, வாழ்க்கையில் யாரை நம்புறதுனே தெரியாத அளவுக்கு சில நிலைகள் வந்துருச்சுங்க. இந்த நிலையிலேருந்து நான் வெளியே வரமாட்டேன்னா, நான் நினச்ச மாதிரி ஒரு சில சூழ்நிலைகள் அப்படிங்கிறதுலாம் மாறாதா? இதே நிலையில் போயிட்டு இருந்தேன் அப்படின்னா இருக்கிறது ஒரே ஒரு லைஃப் தாங்க. அதை நான் நினச்சபடி மாற்றிக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறேன். அதனால் என்னால் எதுவுமே பண்ண முடியல. திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது திருப்திகரமான ஒரு சூழல் அப்படிங்கிறது இல்லவே இல்லைங்க. இனி அமையப்போகிற வாழ்க்கையாவது நல்லபடியாக இருக்குமா, இனி அமையப்போகிற திருமணமாவது நான் நினச்சபடி இருக்குமா அப்படிங்கிறது யோசனை. பழைய லைஃப்லேருந்து வெளியே வந்துட்டோம் அப்படின்னாவே போதுங்க. இனிமேல் அமையப்போகிற புது லைஃப்பாவது நான் நினச்ச மாதிரி ஒரு வாழ்க்கையை நான் மாற்றிக்குவேன் அப்படின்னு சொல்லி நிறைய சூழ்நிலைகள், நிறைய பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த வரக்கூடிய இந்த 2ஆம் இடமான குடும்பம், தனம் மற்றும் வாக்குஸ்தானம் அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துல சுக்கிர பகவானுடைய உச்சநிலை, அதே நேரத்தில் சூரிய பகவானுடைய பயிற்சிங்க, புதன் பகவான் ஒரு நீச்சபங்க ராஜயோகம், எல்லா விஷயமும் உங்களுக்கு சாதகமாக நடக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள்.
தொழில் ரீதியாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக ஒரு நல்ல பலன் அப்படிங்கிறது இருக்குங்க. நிறைய பிஸ்னஸ் பண்ணியிருப்பீங்க, நிறைய லாஸஸ் அப்படிங்கிறது பார்த்துருப்பீங்க. பார்ட்னர்ஷிப் மூலமாக நிறைய ஏமாற்றங்கள் அப்படிங்கிறதும் எவ்வளோ விஷயங்கள் பார்த்துட்டுங்க. இதுக்கு மேலே நான் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் நான் பார்க்க தயார். ஏன்னா சனி பகவான் அப்படின்னாவே தைரியக்காரங்க, எல்லாத்தையுமே தைரியமாக பார்த்துடலாம். கடவுள் நமக்கு வந்து ஒரு தைரியத்தை கொடுத்துருக்காரு. அந்த தைரியத்தை வச்சு இந்த பிரச்சனையை எப்படியாவது சால்வ் பண்ணலான்னு நினச்சி எல்லா பிஸ்னஸையும் கரெக்டாக பண்ணிகிட்டு இருந்தீங்க. அதில் இது வரைக்கும் லாஸஸ் அப்படிங்கிறது பார்த்துருப்பீங்க, நிறைய ஏமாற்றங்கள். அது எல்லாத்தையும் மாற்றக்கூடிய காலகட்டமாக இருக்கும் போது அந்த பிஸ்னஸில் கண்டிப்பாக ஒரு நல்ல ரிசல்ட் இது வரைக்கும் பண ரீதியாக இருந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை விட்டு விலக போதுங்க. பணம் அப்படிங்கிறது சம்பாதிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் போது, நல்ல வருமானத்தை பெருக்கக்கூடிய காலமாக இருக்கும் போது, தனம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே தீரும். உங்கள் பிஸ்னஸில் கண்டிப்பாக நல்ல ப்ராஃபிட் அப்படிங்கிறது கொடுக்குங்க. வேலையில் இருக்கிறவங்க, வேலையில் நான் வந்து எல்லாத்தையுமே கரெக்டாக பார்த்து பண்ணுறேன், ஆனால் எனக்கு மட்டும் எங்கேருந்து தான் அந்த மாதிரி பிரச்சனை வருதுன்னே தெரியலைங்க. என்னுடைய வேலையை மட்டும்தாங்க நான் கரெக்டாக பண்ணுறேன், ஆனால் மற்றவங்கெல்லாம் வந்து என்னை ஏதாவது ஒரு விதத்தில் குறை சொல்கிறதோ, என்னை ஏதாவது ஒரு விதத்தில் மாட்டி விடணும். சக ஊழியர்கள், அதாவது என்னுடைய உயர் அதிகாரிகள் கூட எல்லா நேரத்துலையும் எங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் ட்ரபிள் கொடுத்துட்டே இருக்காங்க. என்னை இந்த வேலையை விட்டு தூக்குனா போதும், என்னை இந்த வேலையை விட்டு மாற்றணும், எனக்கு ஏதாவது அவப்பேரை ஏற்படுத்தணும்னு சொல்லி நிறைய முயற்சி பண்ணுறாங்க. அந்த விஷயங்கள் எல்லாமே மாறுங்க. எல்லாத்தையுமே தைரியத்தோடு ஹேண்டில் பண்ணக்கூடிய காலகட்டம். என்னோடய வேலையை நான் கரெக்டாக தான் பார்க்குறேன், உங்களுக்காகலாம் நான் வேலை பார்க்க முடியாது, எனக்கு கொடுத்த வேலையை நான் கரெக்டாக செஞ்சு முடிச்சிடுவேன். நீங்கள் தப்புன்னு சொல்கிறது, நீங்கள் வந்து சரின்னு சொல்கிறதுக்காகலாம் என்னோடய வேலையை நான் மாற்றிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி தைரியத்தோடு சில விஷயத்தை ஹேண்டில் பண்ணுவீங்க. உங்களுடைய மேலதிகாரிகளுடைய சப்போர்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்குங்க. இது வரைக்கும் உங்களுக்கு இடையூறுகளாக இருந்த சக ஊழியர்களோட பிரச்சனைகள் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விலகுங்க. உங்கள் வேலையில் உங்களுடைய ஆதிக்கத்தை செலுத்தக்கூடிய காலகட்டமாக இருக்க போது, புதிய வேலைக்கு உண்டான சில முயற்சிகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக கை கொடுக்குங்க. வேலை தேடுறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். புதிய வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்குங்க. கட்டாயமாக, அதாவது அரசு சம்மந்தப்பட்ட துறைகளுக்கு வந்து எக்ஸாம்ஸ் எழுதிட்டு இருக்கிறவங்க, கவர்மெண்ட் ஜாபுக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு கூட இந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு ரிசல்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குங்க. சேல்ரி இன்க்ரிமெண்ட் அப்படிங்கிறது இருக்கும். பதவி உயர்வுகள், வெளிநாடு சம்மந்தப்பட்ட யோகங்கள், அதாவது ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு போய் வேலை செய்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே கண்டிப்பாக இருக்க போதுங்க. ஸோ திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், திருமணம் சம்மந்தப்பட்ட யோகங்கள் அப்படிங்கிறது, திருமணம் அப்படிங்கிறது ஒன்று மட்டும் நடந்துருச்சு அப்படின்னா என் வாழ்க்கையில் இதை விட ஒரு பாக்கியம் வேறு எதுவுமே இல்லை. ஏன்னா கஷ்டப்பட்டு சம்பாரிச்சிங்க, இன்றைக்கி வீடு வாசல், ஒரு வண்டி வாகனங்கள், ஒரு இடம், எல்லா அமைப்புமே நான் உருவாக்கிட்டேன். ஆனால் எனக்கு இந்த திருமணத்தால் நிறைய பிரச்சனைகள். ஏன்னா எல்லாமே இருக்குப்பா, உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா எல்லா பிரச்சனையும் தீர்ந்துருன்னு சொல்லிட்டு பெற்றவங்களுடைய மன வேதனைகள், கூட பிறந்தவங்களுக்கு நம்ம கூட பிறந்த சகோதரன் சகோதரிக்கு ஒரு கரெக்டான மேரேஜ் நடந்தது அப்படின்னா கண்டிப்பாக நல்லா இருக்குமே, போகாத கோயிலில் வேண்டாத கடவுள் இல்லை, எல்லாமே எங்களுக்கு வந்து பலனே கொடுக்கலைங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா, குடும்பத்தில் கூடிய சீக்கிரத்தில் புதிய நபர்களோட சேர்க்கை, அதாவது குடும்பத்துக்கு ஒரு புது நபர்கள், அதாவது திருமணம் சம்மந்தப்பட்ட யோகம் அப்படிங்கிறது கண்டிப்பாக கை கொடுங்க. ரொம்ப நாளாக திருமணம் தடையாக இருக்கிறவங்களுக்கு கட்டாயமாக திருமணம் சம்மந்தப்பட்ட பாக்கியம் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும். திருமண தோஷம் நீங்குங்க. குடும்பத்தில் கூடிய சீக்கிரத்தில் ஒரு சுப நிகழ்ச்சி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது கட்டாயமாக இருக்கும். ஸோ அடுத்ததாக இந்த 2வது திருமணத்திற்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கு. ஆல்ரெடி ஒரு மேரேஜ் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு அமைஞ்ச வாழ்க்கை அப்படிங்கிறது சரியாக இல்லைங்க, அது தேவையில்லாத பிரச்சனையில் டிவோர்ஸ் வரைக்கும் கொண்டு போயிடுச்சு. ஏன்னா திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது ஒருத்தருக்கு வந்து சரியான விதத்தில் அமையலாம். அவங்க வாழ்க்கையில் எவ்வளோ சம்பாதிச்சாலும் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் எல்லாமே இருந்தும் எதுவும் இல்லாத ஒரு நிலை தான். ஏன்னா தனிமைப்படுத்தப்பட்டுருவாங்க, அந்த மாதிரி ஒரு சூழல். ஏன்னா ஃபஸ்ட் லைஃப் எனக்கு வந்து நல்லா பெட்டராக அமையலைங்க. ஸோ இதுக்கு மேலே நான் எதிர்பார்க்கக்கூடிய வாழ்க்கை, நான் நினச்ச மாதிரி ஒரு வாழ்க்கை அமையும்னு கேட்டிங்கன்னா கட்டாயம் அமையும். ஏன்னா இந்த 2ஆம் இடத்துல குடும்பஸ்தானத்தில் சுக்கிர பகவானோட உச்சநிலை. இந்த நிகழ்வு சுமார் மே 30ஆம் தேதி வரைக்கும் நடைபெற இருக்குங்க. அதே நேரத்தில் சூரியன் பகவானுடைய பயிற்சி, இந்த புதனுடைய நீச்சபங்க ராஜயோகம், எந்த இடத்துல எல்லாம் நம்ம தவறு செஞ்சோமோ, ஆல்ரெடி நம்மளுடைய லைஃப்பில் எந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணமோ அந்த மிஸ்டேக்கை திருத்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு உருவாகுங்க. இந்த நேரத்தில் 2வது திருமணத்துக்கு எதிர்பார்க்குறவங்களுக்கு கூட கட்டாயமாக திருமணம் நடக்குங்க. இந்த ஒரு லைஃப்லேருந்து வெளியே வந்துட்டால் போதுங்க, எனக்கு இந்த பிரச்சனை தீர்ந்துச்சுன்னா போதுங்க, இதுக்கு மேலே நான் நினச்ச வாழ்க்கையை நானாக ஏற்படுத்திக்குவேன், இதுலேருந்து என்னால் வெளியே வர முடியலன்னு யோசிக்கிறவங்களுக்கு கூட இந்த வம்பு வழக்கு பிரச்சனைகள், கோர்ட்டு கேஸு பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு சாதகமாக நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம். 2வது இடத்துல ராகு பகவான் இருக்கிறாருங்க. அதே நேரத்தில் இந்த இடத்துல இந்த சூரியன் மற்றும் சுக்கிரன் 2 கிரகங்கள் இணையும் போது வம்பு வழக்கு பிரச்சனை, கோர்ட்டு கேஸு, டிவோர்ஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கூட உங்களுக்கு கண்டிப்பாக தீருங்க. இது ஒரு நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடியதுங்க. அடுத்ததான் இந்த கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது, எதுக்கு எடுத்தாலும் சண்டை போட்டுகிட்டே இருக்கும். சரியாக வந்து எங்களால் உட்காந்து பேசக்கூட முடியலைங்க, நல்லா தாங்க போயிட்டு இருந்தது, நம்ம வந்து அவங்களுக்காக மாற்றிக்கணும்னு நிறைய விஷயத்த முயற்சி பண்ணேன்,
அவங்க வந்து அந்த முயற்சிகள் வந்து எந்த விதத்துலையும் பெரிய மாற்றமாகவே எடுத்துக்கல. இதனால் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து வாழ முடியல. ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைங்க. நாங்கள் 2 பேரும் சரியாக உட்காந்து பேசி ரொம்ப காலமாச்சு. எங்கள் பிரச்சனையை எப்போ தான் தீரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக அந்த குடும்பம் சம்மந்தப்பட்ட குடும்பம், தனம் மற்றும் வாக்கு சம்மந்தப்பட்ட சில விஷயங்கள் எதுக்காக வந்து ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துருப்பீங்க, அவங்களுக்கு இதை நான் செஞ்சு கொடுக்குறேன்னு, அந்த விஷயங்கள் அப்படிங்கிறது செய்யாமல் போயிருப்பீங்க. அதே போல் லவ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்கக்கிட்ட கூட நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கும். எதுக்கு எடுத்தாலும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கு, நம்ம சொல்கிறத அவங்க புரிஞ்சிக்கலாம், அவங்க சொல்கிறத நம்ம புரிஞ்சிக்கல அப்படிங்கிறத ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குங்க. இந்த குடும்பஸ்தானத்தில் சுக்கிர பகவானோட உச்சநிலை அடையும் பொழுது கண்டிப்பாக அந்த காதல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அப்படிங்கிறது தீருங்க. காதல் அதாவது லவ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க கூட மேரேஜ் வரைக்கும் கொண்டு போகிறதுக்கான வாய்ப்பு, காதலை வந்து திருமண பந்தத்தில் முடிக்கிறதுக்கான சூழல் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படுங்க. கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். இது வரைக்கும் இருந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது தீருங்க. புதிய வண்டி வாகனங்கள், நகை சேர்ப்பதற்கான வாய்ப்புகள், புதிய வீடு கட்டுறதுக்கான முயற்சிகள் எல்லாமே கண்டிப்பாக நல்ல ஒரு பலன் அப்படிங்கிறது கொடுக்குங்க. உடல் ஆரோக்கியத்தில் கட்டாயம் கவனம் செலுத்த வேண்டிய காலகட்டமாக இருக்குது. அப்படின்னா 2ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படிங்கிறது வருங்க. ஆரோக்கியத்தில் கட்டாயமாக கவனம் செலுத்தணும். மருத்துவம் ரீதியாக சில முயற்சிகள் கண்டிப்பாக நல்ல பலன் அப்படிங்கிறது கொடுக்குங்க. ஏதாவது இஷ்யூ இருக்குது அப்படின்னா இம்மிடியட்டாக போயிட்டு ஹாஸ்பிட்டலில் பார்க்குறதோ அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது அப்படிங்கிறது கண்டிப்பாக எடுக்கணுங்க. ஸ்கின் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அல்லது எலும்பு சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் அப்படிங்கிறது, கண் சம்மந்தப்பட்ட கோளாறுகள் அப்படிங்கிற எல்லா விஷயமே, ஏன்னா குடும்பத்தில் யாராவது ஒருத்தருக்கு ஹெல்த் சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் கொடுத்துட்டே இருக்குங்க. அந்த விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் இம்மிடியேட்டாக நீங்கள் போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது. எலும்பு சம்மந்தப்பட்டது, முதுகு சம்மந்தப்பட்ட சில பிரச்சனைகள் அப்படிங்கிறதோ, நரம்பு மண்டலங்களை பாதிக்கக்கூடிய அளவுக்கு சில பாதிப்புகள் இது வரைக்கும் இருந்துகிட்டு இருந்திருப்பீங்க. அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட் இந்த டைமில் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக கொடுக்குங்க. எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் எதிர்பார்த்தபடி நல்ல ஒரு ரிசல்ட் அப்படிங்கிறது. ஏன்னா ராகு பகவானால் இது வரைக்கும் வந்து ஞாபக மறதியும் கல்வியில் சில தடைகள் அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருக்குங்க. ஸோ ராகுவோட சுக்கிரன் சேரும்போது உங்களுடைய படிப்பு கூட ஆடம்பரமாக இருக்கும். நிறைய எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்குங்க. கல்வி சம்மந்தப்பட்ட ஃபீஸ் கட்டுறதோ இந்த மாதிரி சுப செலவுகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கட்டாயமாக ஏற்படுங்க. ஸோ இந்த விஷயங்கள்லாம் கரெக்டான விதத்தில் பார்த்து கரெக்டாக மேனேஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கொடுத்த வாக்குறுதியை கட்டாயமாக காப்பாற்றுவீங்க. கடனை வந்து அடைக்கிறேன் அப்படின்னு சொன்னவங்க கூட கரெக்டான டைமில் இது வரைக்கும் அடைக்காமல் அது மூலமாக கெட்ட பேர் அப்படிங்கிறது வாங்கியிருப்பீங்க. இப்போ இந்த வரக்கூடிய காலகட்டங்களில் அதாவது கடன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அப்படிங்கிறது தீருங்க. சொன்ன நேரத்தில் சொன்ன வாக்குறுதியை கட்டாயம் காப்பாற்றி அந்த கடனை அடைக்கிறதுக்கான எல்லா முயற்சியும் உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றி பலன் அப்படிங்கிறது கொடுக்குங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் கோச்சார ரீதியான பலன்கள் மட்டும்தாங்க. இந்த பலன்கள் அனைத்தும் உங்களுக்கு நடக்குமா அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை முறையான விதத்தில் தெரிஞ்சுக்கிட்டீங்க, அதுக்கு உண்டானபடி முயற்சி எடுத்திங்கன்னா இன்னும் நல்ல விதமான வெற்றிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கட்டாயம் கிடைக்குங்க. ஸோ உங்கள் ஜாதகத்தை எங்கிட்ட பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா உங்களோட ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பிச்சி வைங்க. டைம், டேட் ஆஃப் பர்த் இருந்தால் கூட அனுப்பிச்சி வைங்க. கரெக்டான விதத்தில் தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படும். மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி.